ஃபர்ஸ்ட் பூ இந்த மாரியாய் பூ தான். அதுக்கப்புறம் தான் அன்பில் சமயபுரம் எல்லாமே பூ போடும். இதுதான் முதல் பூ இந்த ஊர்ல தான் எல்லாமே. முதல் தேரும் இந்த மாரியாய் கீழதொரு மாரியாய் தான். இந்த மாரியாய் வந்து மனசார வேண்டி 15 நாள் விரதம் இருந்து வந்தோம்னா பலன் கிடைக்கும். நம்மளா சமயபுரம் அன்பில் எல்லாத்துக்குமே போடுவாங்க. இவங்க தான் முதல் மாரியாய். உங்களை நம்பினவர் கெட்டதில்லை, நல்ல வழி தான் காட்டுறாங்க. நாங்கள் இன்னமும் வந்து லால்குடியிலே வந்து மிகவும் பழமையான மாரியம்மன் வந்து இந்த மாரியம்மன் கோயில் தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச வகையில் திருச்சியிலேயே வந்து முதல் பூ எங்கள் மாரியம்மன் கோயில் கீழவதி மகா மாரியம்மன் கோயிலில் தான் நடைபெறும். இந்த ஊருக்கு வந்து பைரவி வனம்னு ஒரு பேர் இருக்கு. அது லால்குடின்னு ஒரு பேர், திருத்தவத்துறைன்னு அதுக்கு பழமையான பேர். பைரவி வனம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. பைரவி வனம்னா காவாளிகளுடைய வழிபாடு அதிகமாக இருக்கிற ஊர் அப்படிங்கிற பொருளில் பைரவி வனம் அப்படிங்கிற பேர். பைரவியோட சிலை எங்க இருக்கு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எல்லா மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம். மாரியம்மன் கோயிலில் மாரியை வந்து சேலை தான் கட்டியிருக்கு. ஆனால் இப்போ எங்கள் மாரியம்மன் கோயிலோட சிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரியை வந்து போர் ஆடை போட்டு போருக்கு தகுந்த போகிற மாதிரி, போர்க்களத்துக்கு தயாராக போகிற மாதிரியும் மண்ட ஓடுகள் இருக்கிற ஒரு அம்சத்துலையும் இருக்கும். பொதுவாக மாரியம்மன் கோயிலில் வந்து மண்ட ஓட்டு மாலையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. போர்க்களத்தில் நின்று ஒரு காளி ரூபத்தில் இருந்து சண்டை போடுற தெய்வத்துக்கு தான் பைரவி அந்த பட்டம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இது ஒரு காளியினுடைய வழிபாட்டினுடைய அம்சமா எங்களுடைய மாரியம்மன் இருக்கு. அதனாலதான் இது ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழாவா இது இருக்கு. அந்த பைரவி வனத்துக்கு பைரவி இந்த மாரியம்மனா இருக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம். இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குது? இது நமக்கு பெரியவங்க சொல்ற வகையில, தாத்தாக்கள்லாம் சொல்ற வகையில ஒரு 200 ஆண்டு காலமாவது இந்த திருவிழா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதா பெரியவங்களுடைய ஆதாரத்தை வந்து சொல்லலாம். ஆனா மாரியம்மனுடைய வரலாறு என்பது பழசாதான் இருக்கும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். கீழவீதி மகா மாரியம்மன் கோவில் திருவிழா. அனைவரும் வாங்க, அம்மன் அருள் பெறுக.